பண்டைய காலத்தில் போர்களை ஜெயிக்க உதவிய 7 விலங்குகள். முதலாவது உங்களை ஆச்சரியப்படுத்தும். வார் டாக்ஸ். ருமானியர்களின் போர்க்கருவியா? நாய்களின் முழு உடம்புக்கும் கவசம் போட்டு முள்காலர்களை மாட்டுவாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாய்களை ஏவிவிட்டு எதிரிகளோட ஃபார்மேஷன் கலைச்சிடுவாங்க. வார் எலிஃபென்ட்ஸ். 37 யானைகளை கூட்டிட்டு ஹன்னிபல் ஆல்ப்ஸ் பனிமலையை தாண்டினாரு. யானைங்க வர வாசனைக்கு ரோமன் குதிரைங்க பயந்து ஓடுச்சு. ஒரு யானை மட்டுமே 26,000 பேரை கொன்னிருக்கு. கிமு 218 இதுதான் ஏன்ஷியன்ட் லிவிங் டேங்க். வார் கேமல்ஸ். பெர்சிய மன்னன் சைரஸ் தங்களோட படைகள் முன்வரிசையில ஒட்டகங்களை நிறுத்தினாரு. ஒட்டக வாசனைக்கு குதிரைங்க பயந்து ஓடினதால ஒரு வாள் கூட இல்லாம போர சுலபமா ஜெயிச்சாரு. கேட்ஸ். பெர்சிய மன்னன் கம்பைசஸ் தனது வீரர்களை உயிருள்ள பூனைகளை எடுத்துச் செல்லவும் கேடயங்களில் எகிப்திய தெய்வத்தின் உருவத்தை வரையவும் கட்டளையிட்டான். தெய்வீக கோபத்தை தூண்டிவிடுவோமோ என்று அஞ்சிய எகிப்தியர்கள் அம்பு எய்யாமல் போரில் தோற்றனர். பி கிரனேட்ஸ். 4000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தோட முதல் பயோவெப்பனா மாயன்ஸ் உயிருள்ள குளவிகளை மண் பானைகளில் அடைச்சு எரிஞ்சாங்க. பானைகள் உடைஞ்சதும் ஆயிரக்கணக்கான குளவிகள் எதிரி படைகளை கடிச்சு கிழிக்கும். ஸ்கோர்பியன் பாம்ஸ். ஹத்ரா நகர வீரர்கள் உயிருள்ள தேள்களை மண் ஜாடில அடைச்சு மேலே இருந்து தூக்கி வீசுவாங்க. ஜாடி உடைஞ்சு 1000 தேள் வெளியே வந்து எதிரிகளை அலறவிடும். இப்படியாகவே ருமானிய எதிரிகளை 2 தடவை விரட்டினாங்க. ஃபிளேமிங் வார் பிக்ஸ். கிமு 266 நெகேரியன்ஸ் பன்றிகள் மேல தாருத்தி தீ வச்சு எதிரிகளை நோக்கி அனுப்புவாங்க. அலற சத்தம் கேட்ட யானைங்க மிரண்டு போய் தன் சொந்த ஆர்மிகளை மிதிச்சு நாசம் பண்ணிடும். யானைகள் டேங்க் பன்றிகள் ஆன்டி டேங்க். இந்த பேஜை திரும்ப பார்க்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா மிஸ் ஆகிரும்.